எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பாஞ்ச் கேக்குங்க. ரொம்ப சுலபமாக இந்த கேக்கை செஞ்சிடலாம். வாங்க இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சலிச்சு வச்சுக்கணுங்க. அதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த கப்போட அளவு 125 கிராம். இந்த மாவை சலிக்கும் போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது கூடவே கொஞ்சமாக உப்பு. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா சலிச்சுக்குங்க. இப்படி சலித்த மாவை நீங்கள் மறுபடியும் 2 முறை சலித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி சலித்ததுக்கப்புறமா ஒரு ஹேண்ட் விஸ்கர் வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக மிக்சியில் 2 முட்டையை உடச்சி எடுத்தாச்சு. 1 கப் அளவுக்கு சர்க்கரைங்க. எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் சர்க்கரை. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. இங்கே வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துங்க நல்லா நுர வர அடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இங்கே வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா நுர வர அடித்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. முதலையே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த எக் மிக்சரை இந்த மாவில் சேர்த்து கிளறும் பொழுது ஒரே டைரெக்ஷனில் நம்ம கலந்துக்கிட்டே வரணுங்க. அப்போ தான் நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதே மாதிரி கலந்துக்கிட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா எக் மிக்சரையும் சேர்த்து கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் எங்கேயுமே மாவு கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்காக ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி மாவை கலந்து எடுத்ததுக்கப்புறமாங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து கலந்துக்குங்க. பால் இங்கே சேர்க்கறதுனால நமக்கு இன்னுமே சாஃப்டாக நமக்கு கேக் வந்து கிடைக்குங்க. பாலை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் கலர் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே கிரான்பெரி ரெட் கலர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு டார்க் ப்ரௌனிஷ் பிளாக் வந்து கலர் வந்து நமக்கு கிடைக்கும். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலரை நீங்கள் சேர்த்துக்குங்க. கலர் சேர்க்காட்டியுமே கேக் நல்லா அருமையாக இருக்குங்க. நல்லா கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கேக்குக்கான பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடியான இந்த பேட்டரிங்க நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்க போகிறோம். அதுக்காக நான் இங்கே 6 இன்ச்சு ரவுண்ட் டின்னை வந்து எடுத்துங்க. முதலையே வெண்ணெய் தடவி கீழே வந்து நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேக் பேட்டரை இந்த 6 இன்ச்சு பேக்கிங் டின்னுக்கு மாற்றிக்க போகிறோம். நம்ம மாவை இதே மாதிரி ரெடி பண்ணி குக்கரில் பேக் பண்ணுறதுனாலும் பேக் பண்ணலாம், இல்லாட்டி அவன்லேயும் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவை ட்ரேக்கு மாற்றினதுக்கப்புறமா நல்லா இது மாதிரி 2 இல்லாட்டி 3 முறை தட்டி விட்டுக்குங்க. இது மாதிரி தட்டி விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கை பேக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நமக்கு குக்கர் வந்து 10 நிமிஷமாக ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டீல் திரவையை வச்சுக்கோங்க. இந்த திரவை மேலே நம்மளுடைய கேக் டின் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டின்னு குக்கரோட எந்த பகுதியிலையும் தொடாத மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு மிதமான தணலில் 20லேருந்து 25 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு கேக் சூப்பராக ரெடி. பாருங்கள், 25 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. கேக் சும்மா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நீங்கள் கேக் நல்லா வெந்திருக்கான்னு இது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குங்க. நமக்கு அந்த ஸ்டிக்கு வந்து நல்லா க்ளீனாக வந்துச்சுன்னா நம்மளுடைய கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை குக்கர்லேருந்து எடுத்து வெளியே வச்சு ஆற விடுங்க. நம்ம எப்பெல்லாம் கேக் பேக் பண்ணுறோமோ அவனாக இருந்தாலும் சரி குக்கராக இருந்தாலும் சரிங்க, கேக் வெந்து நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா கேக் டின்னை எடுத்து வெளியே வச்சிடணும். இல்லாட்டி கேக் வந்து அந்த அவன் இருக்க சூட்டுக்கு ஓவர் ஹீட் ஆயிரும். கேக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு கத்திய மூலமாகவோ இல்லாட்டி ஸ்பூனுடைய பின்பகுதி மூலமாகவோ இது மாதிரி ஓரங்களில் டின்லேருந்து எடுத்து விட்டுட்டு கவுத்தோம்னா நமக்கு கேக் வந்து அழகாக வந்துடும். இது மாதிரி கவுத்து எடுத்ததுக்கப்புறமா பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேக்கை முன்புறமாக திருப்பி வச்சுக்கலாங்க. வாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக்கை நம்ம
கட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், கேக்கை நல்லா சென்டராக கட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இந்த கேக்கை பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஹோல்ஸ் வந்து ஸ்பாஞ்ச் போல் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்குங்க. இந்த கேக் செய்கிறது ரொம்பவுமே சுலபம். இது மாதிரி நம்ம ஸ்பாஞ்ச் கேக்கை வீட்டிலையே ரெடி பண்ணி பழகிக்கிட்டோம்னா எல்லா விதமான ஃப்ளேவர்டு கேக்கும் நம்மளால் சுலபமாக வீட்டிலையே செஞ்சிட முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பார்ட்டிஸ்க்கு நம்மளே வீட்டில் ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சு எல்லாத்தையுமே அசத்தலாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரூட் கேக், சாக்லேட் கேக், இது மாதிரியான கேக்ஸு நம்ம சுலபமாக வீட்டிலையே செஞ்சிடலாங்க. நீங்களும் ஒரு முறை இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த கேக் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.